நம்மளுடைய மொபைல்லாம் யாராச்சும் கால் பண்ணும்போது டிஃப்ரெண்டான ரிங்டோனை நமக்கு பிடிச்சமான பர்சனுக்கு நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதே போல் தான் உங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாராச்சும் மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை அவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணும்போதோ டிஃப்ரெண்டான ரிங்டோனு டிஃப்ரெண்டான நோட்டிஃபிகேஷன் டோனு எல்லாமே நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுடைய ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யார் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த பர்சனுடைய சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய நேம் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரொஃபைல்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதில் யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோடனே இப்போ நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்னு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் டோனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நோட்டிஃபிகேஷன் டோனை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கூகுளிலிருந்து. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக இது நமக்கு ஃபைல் மேனேஜர் வந்து கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த டோன் என்னவோ அதை நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ கீழே நமக்கு ஓகே அப்படின்னு இருக்கும். ஓகே அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பர்சன் வந்து நமக்கு அதான் நம்மளோட ஃபேவரட் பர்சன் யார் அவங்களுக்கு நம்ம செட் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும். மற்றவங்களும் நார்மலாக என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை தான் வரும். பட் இப்படி நம்ம இண்டிவிஜுவலாக செட் பண்ணும்போது நம்ம யாருக்கு செட் பண்ணுறோமோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜ் டோன் வரும். யார் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் சேம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கால் செட் அந்த ரிங்டோனை செட் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணும்போது நார்மலாக ஒரு பர்சன் கால் பண்ணுறதும் நம்மளுடைய ஃபேவரட் பர்சன் கால் பண்ணும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிங்டோன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். சேம் அதே பேஜில் பார்த்தீங்கன்னா கால் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்சமான சாங் என்னவோ அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கால் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணதோடனே நமக்கு ஃபைல் மேனேஜர் கேட்கும். இப்போ உங்களுக்கு என்ன சாங்கோ அந்த சாங்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தோடனே இதுவும் செட் ஆகிடும். இனிமேல் உங்களோட ஃபேவரட் பர்சன் கால் பண்ணுறாங்களா இல்லை நார்மல் பர்சன் கால் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.